கடந்த சில வாரங்களாக ஆத்தும மனம் புதிதாகுதல் அல்லது ஆத்தும ரட்சிப்பு என்கின்ற தலைப்பில் நாம் பேசி வருகிறோம். முகவுரையாக மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம் ஆகிய 3 பகுதிகளாக அவன் படைக்கப்பட்டிருக்கிறான். நாம் ஒரு ஆவியாக இருக்கிறோம். நாம் தங்கியிருப்பதற்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் சிந்தித்து செயல்படுவதற்கு ஒரு ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோசம் கொடுங்க. நீங்கள் நினைக்கும் போது நான் கேள்வி கேட்க மாட்டேன். தெய்வத்துக்கு பயந்து வந்தீங்கன்னா எல்லாமே என்ன நடக்கும்? சரீரம் நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு வாயினாலே அறிக்கை செய்யும் போது நாம், அதாவது நம்முடைய உள்ளான மனுஷனாகி நம்முடைய ஆவி மனிதன் 100% புதுப்பிக்கப்பட்டு விட்டான். வசன ஆதாரமாக ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சரீரத்தில் புதிதாகல, நம்முடைய சிந்தையில் நாம் இன்னும் புதிதாகல. இயேசு கிறிஸ்துவை போல ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நம்முடைய சிந்தையில் வரல. அதனால் ரெகுலையும் மறுரூபம் வராததுனால, புதிதாகிறதுனால வேறு எங்கே தான் நான் புதிதாக இருக்க முடியும் அப்படின்னா வேறு சான்ஸே இல்லை. அதனால ஆவியில நாம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம். லட்சுமி கணக்கு கேட்கல, நான் தான் கணக்கு பேசணும்னு நினைக்கிறேன். ஆவியில நாம் புதிதாக்கப்பட்டிருக்கிறோம். சரீரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே அது மறுரூபப்பட போகுது என்று வேதம் சொல்கிறது. அதில் எனக்கு ஈடுபாடு குறைவாக இருக்கிறது. ஏன் ஜான்ஸ் என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க? சரீரம் மறுரூபமாகிறது என்பதில் எனக்கு ஈடுபாடு குறைவாக இருக்கிறது. ஏன்? ஆல்ரெடி வருகிறது. தெரியலன்னு சொல்லுங்க. சட்னி எனக்கு எப்படின்னு கேளுங்க, சாம்பார் இருக்குன்னு கேளுங்க, வேற ஏதாவது கேளுங்க. ஃபேமிலி மேட்டரில் சொல்றேன். வசனத்தை கேட்கக்கூடாதுங்க, கேட்காதீங்கன்னு சொல்லுங்க. தப்பு கிடையாது. எந்த கேள்விகள் சொல்லியிருக்கிறோம்? சொல்லுங்க மணிவண்ணா. ரைட்டு. மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாரு. அவர் மறுரூபப்படுத்தான கொண்டு போயிருக்காரு. மறுரூபப்படுத்தப்பட்ட சரீரம் போகிறாரா? இந்த சரீரத்தில் ஆவி இருக்கு, ரத்தம் இருக்குது, மாம்சம் இருக்குது. மறுரூபத்தில் ரத்தம் இருக்கு, மாம்சம் வித்தியாசமா? ஆண்டவருடைய வருகையில சரீரம் வேதம் சொல்லுது, ஒரு இமைப்பொழுதுல நாம் எல்லாரும் மறுரூபமாக போகிறோம் அப்படின்னு வேதம் சொல்லுது. இப்ப இந்த மறுரூபம் சரீரத்தில் வருகிறது என்று பெரிய பெரிய வேத பண்டிதர்கள்லாம் கருத்துக்குன்னா மறுரூபங்கிற வீடு வந்ததுனால சரீரம் சம்மந்தப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. எனக்கு அதில் ஈடுபாடு குறைவாக இருக்கிறது. நான் அதை ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் தடுமாறுது. முழுசா ஏற்றுக்கொள்ளன்னு சொல்லலை. எதன் அடிப்படையில் அப்படின்னு சொன்னா, எதன் அடிப்படையில் அப்படின்னு சொன்னா, இப்ப என்ன நான் செத்துட்டேன், என்னுடைய சரீரத்தை புதைச்சாச்சு, அது என்னை கொண்டு போய் பெங்களூர்லாம் இப்ப சுடுகாட்டில் போய் புதைக்கிறது விட்டுட்டு அந்த எரிக்கிற இடத்துக்கு பேர் என்ன, பவுடராக கையில் கொடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு தேவை இன்னொரு பெரிய நன்மை செய்யப்படுது. அதில் கொண்டு போய் கொடுத்து ஒரு டப்பாவில் கொடுத்து என்ன கொடுத்துருவோம், சாப்பிட கொடுத்துறான் வச்சுக்கோ. இப்போ நான் சுவிசேஷம் சொல்கிறேன், பெங்களூர்ல என்னை அடிச்சு கொண்டு சாப்பிடலாக்கி அந்த சாப்பிட கொடுத்து காவலியாத்தில் விடுறோம். அவன் எப்படி வருவோம்? அவன் எப்படி ஓகே? எல்லா இடத்துலையும் 4 மாத்திரம் ஆவியா, அந்த இடத்துல மாத்திரம் நீங்கள் மறுரூபமாகன்னு சொல்லும்போது அது சரியாக எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? கொரிந்தியர்ல வாசிக்கும் போது அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்படும்படிக்கு அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்டவனுடைய ஆவி தகப்பனுடைய மனைவியை வைத்திருக்கிற ஒரு கொடும் பாவி ஆண்டவருடைய வரையிலே போவதற்காக பவுல் என்ன செய்யறாரு?
சரீரத்தை. எதுக்காக சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறாரு? ஆவி ரட்சிக்கப்படுவதற்காக. எப்ப ரட்சிக்கப்படுவதற்காக? கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாளிலே ரட்சிக்கப்படுவதற்காக. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாள் என்பது புதிய ஏற்பாட்டிலே அவருடைய வருகையை காட்டுகிறது, ரகசிய வருகையை காட்டுகிறது. ரகசிய வருகை வேற, இரண்டாம் வருகை வேற. ரெண்டையும் போட்டு தாமஸ் வந்து நீங்க சபையில பிரசங்கம் பண்ணும்போது ரெண்டையும் ஒன்னாகிறாங்க. அதே போல ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணும்போது இந்த ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் கிடையாது. ஓய்வு நாளுங்கிற வார்த்தை வாய் வரக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? இந்த கர்த்தருடைய நாள், பரிசுத்த நாள், ஆராதனை நாள் எது வேணா வச்சுக்கோங்க. ஆனால் ஓய்வு நாள் வந்து சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் பிப்ளிக்கல். அதை மாற்றி தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றி வச்சிருக்கோம். அதனால் பழைய முன்ன தெரியாதவங்க கிறிஸ்தவங்க ஜெபம் பண்ணி பழகிட்டாங்க. கர்த்தாவே இந்த ஓய்வு நாளை ஆஸ்வதிக்கிறாங்க. விடுமுறை நாள்னு சொல்லுங்க, ஓய்வு நாள்னு சொல்லக்கூடாது. ஓய்வு நாள் வந்து கர்த்தர் சொன்னாங்க. புரியுதுங்களா? என்னைக்கு ஓய்வு நாள்? நான் சேலத்தில் இருக்கிறேங்க, உடம்பு தானே பார்த்து சொல்லிங்களா? ஓய்வு நாள் என்னைக்குமா தெரியல. சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். இப்பதான் சொல்றேன், இப்பதான் சொல்லிட்டு இருக்கிறேன். உட்கார முடியலன்னா வீட்டுக்கு போயிடுங்க, தப்பு கிடையாது. கர்த்தரை விட நீங்க எதை நேசிக்கிறீங்களா அது நாசமா போயிடுது. மேடம் உங்களால் உடம்பு முடியல மனுஷன்னா வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. சரி, அப்ப எதுக்காக பேசிட்டு இருக்கிறேன்? ஆண்டவருடைய வருகையில நாம் மறுரூபப்படுவோம் என்பது சரீரத்திலே நடக்கிற ஒரு காரியம் என்று நினைக்கிறார்கள். ஏன்னா உசுரோடு இருக்கிற நாம மறுரூபப்பட போகிறோம்னு சொல்றோம். உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படின்னு அர்த்தம், எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படின்னு அர்த்தம் வருவோம். அப்ப இந்த சரீரம் மாறிதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்றாங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்ப ஆத்துமா என்ன நடந்தது அப்படின்னா, ரோமர் 12:2 இப்படி இருக்க, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் பின்னத்தில் பகுத்தறிந்ததாக உங்கள் மனம் புதிதாக்குறதுனாலே நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள். இப்ப மறுரூபம் ஆகுங்கள் சொன்னோடனே சரீரத்தை நான் கோட்டு மாட்டு உட்காந்துட்டு கூட நீங்க கோட்டு மாட்டு உட்கார சொல்றேன். என்னதான் கோட்டு மாட்டினாலும் எனக்கு தெரிஞ்சு போயிடும். உங்களுக்கு சரீரத்துல நான் மறுரூபப்பட முடியாது, ஆவில நீ மறுரூபப்பட முடியாது. என்னெல்லாம் ரட்சிக்கப்படும் போது கடவுளை 100% மாத்திட்டாரு. பழைய எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்கு தான் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறான் அப்படிங்கிற வார்த்தை வந்த உடனே அது அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப மறுரூபமாவுங்கள் அப்படின்னு சொன்ன இடம் எந்த இடத்துல வருது? எதை பத்தி அவர் பேசுறாரு? ஆவியை பத்தியா, ஆத்மாவை பத்தியா, சரீரத்தை பத்தியா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆத்மாவை பற்றி அவர் பேசுகிறார். ஆத்மா என்பது அறிவு, மனம், சித்தம். அறிவு, விருப்பம், சித்த. விருப்பம் இல்லைன்னா விருப்பம் அல்லது சித்தம் எல்லாம் தான். எண்ணம், அது சிந்தை. இந்த மூன்றும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு வேத பண்டிதர்கள் ஆத்மா என்று அவர்கள் சொல்லுகிறார். இவர் பாட்டு பாடும்போது ஒரு ஆத்மா வந்துச்சு. இந்த ஆத்மா என்ன ஆத்மா அப்படின்னு சொன்னா, வேதாகமத்தில் பல இடங்களிலே ஆத்மா என்பது ஆவியையும் ஆத்மாவையும் உள்ளடக்கிய உள்ளான மனுஷனை சேர்த்து சேர்த்து அப்படியே சொல்லுது ஆத்மா அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஆத்மா அழிந்து போவது தேவனுக்கு சித்தமா? உங்கள் ஆத்மாவை, சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாமல் உங்கள் ஆத்மாவை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல வந்து உங்க எண்ணத்தை போய் கொல்ல முடியாது. எண்ணம், சிந்தை, விருப்பம் இதை மட்டும் ஆத்மான்னு பார்த்தா இடிக்கும். சில வார்த்தைகள், நிறைய வசனங்கள் இடிக்கும். அப்போ ஒரு ஆத்மான்னு சொன்னது இவர் பாட்டு பாட்டா இருந்தேன், உன் சபையில ஒரு ஆத்மாவை சேர்த்தியா அப்படின்னா இந்த நம்ம சொல்லக்கூடிய பிப்ளிக்கலா சொல்லக்கூடிய இந்த மனம், சிந்தை, எண்ணம் இதெல்லாம் சொல்லல. உள்ளான மனுஷன். இங்கிலீஷ்ல டிக்ஷனரி மீனிங் பார்க்கும்போது ஆத்மாவுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அழியும் பகுதி, அழியாத பகுதி பிரிக்கிறாங்க. மனிதனை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு அழியும் பகுதி, அழியாத பகுதி. அந்த அழியாத பகுதி ஆத்மான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க.
சொல்லியிருக்கோம். ஆக நம்ம எப்படி மறுரூபமாகிறோம் என்று சொல்லும் பொழுது, மனம் புதிதாகிறதுனாலே நாம் என்ன செய்யறோம்? மறுரூபமாகிறோம். மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபம் ஆகிறோம். எதுக்காக மறுரூபமாகிறோம் என்று சொல்லும் பொழுது, இந்த வசனத்துல ஒரு காரியம் வருது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, பகுத்தறிவதற்காக நம்முடைய மனம் என்ன செய்யணும்? புதிதாகும். அதனால நாம் மறுரூபமாகணும். 3 யோவான் 2 என்ன வாசிச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா, உன் ஆத்மா வாழ்ந்து சுகமா இருப்பது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க விரும்புகிறேன். அப்போ நம்முடைய ஆத்மா ஏன் வாழணும் அல்லது ஏன் மறுரூபப்படணும்னா, அப்பதான் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க முடியும், நீ வெற்றி பெற்றிருக்க முடியும். என்ன செஞ்சா நீங்க மனம் புதிதாக முடியும் என்று சொல்லும் பொழுது, யாக்கோபு சொல்றாரு, மனிதன் தெரியுமா, இருதயத்தில் நாட்டப்பட்டதாயும் இருக்கக்கூடிய வசனத்தை சாந்தமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்கள் ஆத்மாவை ரட்சிக்கும். இருதயத்தில் நாட்டப்பட்ட வசனத்தை நீங்கள் சாந்தமாய், அதாவது மனத்தாழ்மையாய், அதாவது வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அபிதமாக நாம் ஏற்றுக்கொள்வது தாழ்மை. நாம் வச்சுக்கோம், அவர் அப்பான்னு சொன்னா ஆமா அப்பா, நீ நீதிமான்னு சொன்னா ஆமான்ற நான் நீதிமான். அதுக்கப்புறம் நான் தூசி, நான் துரும்பு, நான் பிச்சைக்காரன், நான் ஏழை, நான் தருக்கிறேன், நான் ஒண்ணுக்கு உதவாதவன், இதான் நீங்க பேசுறது வந்து இது தாழ்மை அல்ல. புரியுதுங்களா? தாழ்மைனா அதை அப்படி ஏற்றுக்கொள்ளதான் தாழ்மை. அவருக்கு ஆண்டவருக்கு ஒரு பாடம் சொல்லி நீங்க துணிஞ்சீங்கன்னா அது தாழ்மை கிடையாது. இன்னைக்கு பிசாசு எல்லாரும் எப்படி செஞ்சுட்டான்? தாழ்மைங்கிற பேருல ஆண்டவரே நான் தூசி வந்திருக்கிறேன், நான் குப்பை வந்திருக்கிறேன், நான் ஒரு பாவி வந்திருக்கிறேன். புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் நம்மளை எங்கேயும் பாவின்னு சொல்லல, நம்மளை பரிசுத்தமானாய் கர்த்தர் மாற்றிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு பரிசுத்தவான், நான் ஒரு நீதிமான், நான் முற்றிலும் ஜெயம் கொண்டவன், நான் ஜெயம் கொண்டவனிலும் பெரியவன். ஆங்கிலத்தில் more than conquerors என்று வருகிறது. more than conquerors, வெற்றி பெற்றவர்களும் மேலானவர்கள், அதுக்கு மேல ஒன்படி என்று வேதம் நம்மை குறித்து சொல்லுகிறது. நம்ம நீதிமானாக இருக்கிறோம், அதான் தாழ்மைனா அவர் சொல்றது அப்படியே எடுத்துக்கணும், அதுக்கு மாறி நம்ம பேசவே வேண்டாம். தனிஜபத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவர் ஆண்டவரே சொல்வது கூட என்னுடைய சிந்தைக்கு, என் அறிவுக்கு உட்பட்டு அதை நீங்க இறைவனை தோற வைக்கிறீங்க. ஆண்டவர் சொன்னா நீங்க ஒரு மரியாதை கொடுக்குறீங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட எப்படி பேச முடியுமோ அப்படிதான் பேச முடியும். ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க ஜெபம் பண்ணும்போது பரமனல் இருக்கிற எங்கள் பரம பிதாவே அப்படின்னு சொல்லும்போது அப்பா பிள்ளைங்கிற உறவோட வர சொல்லியிருக்கிறார். அப்ப தனி ஜெபத்துல நம்ம அப்பா என்கிற உறவுல நம்ம கொண்டாட நீங்க ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய கருத்து, தனி ஜெபங்கள்ல நீங்க முழங்கால்படி போடாமல் ஜெபிக்க பழகுங்கள். என் கருத்து, என் அறிவு அப்படி சொல்லுது, அதை நான் சொல்றேன். தப்பா சரியான கருத்தை தான் சொல்லணும். ஒருத்தங்க நாங்க எஸ்எம்என்ல முழங்கால் போட்டு ஜெபிக்கலையாங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பிதாவே என்ன ஜெபம் பண்ண, எனக்கே கோபம் தான், அவ ஏன் இப்படி பண்ணார். நான் சொன்ன 2 பேரும் தப்பாங்க வருது. நான் முழங்கால் படி போடாதேங்க, ஒரு முழங்கால் படி போட்டா அப்பான்னு முழங்கால் படி போட்டு பிதாவேங்க. அதனால நம்ம முழங்கால் படி போடக்கூடாதா அப்படின்னு என்னுடைய கருத்து வேண்டாம் என்று என்னுடைய சிந்தை சொல்லுது. என்னுடைய, ஏன்னா எந்த நம்ம பையன் முடியால் போட்டு ஜெபிக்கிறது நம்ம விரும்புறது கிடையாது. விரும்புறோமா? என்ன பண்ணிடுங்க வேகமா இருக்கா? உலகத்துல என்ன பேச மாட்டேன், நான் ஒன்றா பேசிட்டு இருக்கேன். அந்த மாதிரி கேட்டுக்கிறது எல்லாம் பயந்துட்டு நான் தெரிஞ்சாலும் வெளியே சொல்லிட்டு பையன் நமக்கு ஏன் வந்து இதை வேறெல்லாம் சொல்லி இது வாங்கிட்டு போட்டுமே அப்படி எல்லாம் வாயை ஊற்றிட்டு இருக்கான். தெரிஞ்சாலும் தெரிஞ்சவன் லட்சத்தில் ஒருத்தன் தான், அவனும் சொல்ல மாட்டேங்கான். புரியுதுங்களா? எந்த மகனும் தான் அப்பங்கிட்ட வந்து முட்டிக்கால் போட்டு கேட்கறது கிடையாது. எந்த தாயும் தான் மகன் முட்டிக்கால் போட்டு கேட்கறது விரும்புவது கிடையாது. அப்படின்னா ஒரு அப்பான்னு கூப்பிட்ட குடும்பம்னா நீ முழங்கால் படி போடாமல் இருந்தது நல்லது. புரியுதுங்களா? சப்பளம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஒரு அப்பா கிட்ட எப்படி பேசணும்னு பேசுங்க. அதில் எந்த தவறு கிடையாது, எந்த மாற்று கருத்துமே கிடையாது. செருப்பு போட்டு ஜெபம் பண்ணுங்க, ஷூ போட்டு ஜெபம் பண்ணுங்க, தவறு கிடையாது. கையில் வழக்கமாக இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் பாத்ரூம் இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க, ரெட்டில் இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. நிற்கிற பூமி பரிசுத்த பூமி நினைச்சிட்டு இருக்காதீங்க. அன்னைக்கு தேவன் வெளியே இருந்தார், இன்னைக்கு தேவன் எங்க வந்தாரு? நீங்களே ஆலயம் சொல்லி இன்னைக்கு நமக்குள்ள வந்ததுனால இன்னைக்கு நம்மளுடைய சரீரத்தை ஆலயமாக மாற்றி உன் உள்ளத்தை பரிசுத்தமா
இடத்துக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். சரி விட்டுருங்க. சரி, எதுக்காக சொல்லிட்டு நான் அப்படின்னா, எதுக்கு அந்த வார்த்தை இருந்தேன்? வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். தயவுசெய்து வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் தான் எனக்கு கருது. வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, உங்கள் ஆத்மா ரட்சிக்கப்படும். வசனத்தை நீங்கள் என்றைக்கே அப்படியே அதான் தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளுதல்னா உள்ளதபடி ஏற்றுக்கொள்ளும். அவருக்கு ஒரு பாடம் சொல்லித்தரும்படி பைபிள் 2 பேர் அப்படியெல்லாம் ஏசுனார் சொன்னாங்க. ஆண்டவர் லோத்து சொன்னான், ஆண்டவர் சொன்னாரு தம்பி மலைக்கு ஓடி போனார். அவன் சொன்னா அப்படியெல்லாம் ஆண்டவர் யோசிச்சு பாருங்க. சர்வ ஞானமுள்ள ஒரு தேவன் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. இவன் சர்வ சாதாரணமா சொல்றான், அப்படியெல்லாம் ஆண்டவர். இந்த புத்தி எங்க போகுது பார்த்தீங்களா? நம்ம அதான் சாதாரண ஆயம்மாட்ட பேசி 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 ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஒரு ஆலோசனை நம்ம என்ன சொல்றோம்? அப்படியெல்லாம் ஆண்டவர். பேதுருக்கு ஆண்டவர் சொல்ல அடிச்சு பூசினார். இவன் சொல்றான் அப்படியெல்லாம் ஆண்டவர். அசுத்தமான கூடாது. யாருக்கு சொல்றோம்? ஆண்டவர்கிட்டே சொல்றோம். அசுத்தமானது பூசிக்காது. அதெல்லாம் ஆத்மாவை ரட்சிக்காது. அதெல்லாம் ஆத்மாவை ரட்சிக்காது. சரி, அவை நம்முடைய ஆத்மா எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறதோ அப்ப வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆத்மா மறுபடுகிறது. கடந்த வாரத்தில் சொன்னேன், ஒரு கட்டடத்தினுடைய அஸ்திவாரம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த கட்டடம் எழும்பும். எந்த அளவுக்கு வாகனத்தினுடைய ஆக்சிலேட்டரை அதிகமாக தரமோ அந்த அளவுக்கு அந்த வாகனம் வேகமாய் செல்லும். அதுபோல நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய ஆத்மா செலுத்திருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் எல்லாவற்றிலும் செலுத்திருப்போம் என்பது தேவ திட்டம். ஜெபம் பண்ணா போதும்னு சொல்லியிருந்தாங்க, நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லியிருப்பேன். இவர் அப்படி சொல்லாம, நீ நல்லா இருக்கிறதுக்காக நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லாம, உன் ஆத்மா வாழ்ந்திருப்பது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் என்று அவர் சொல்ற. ஜெபிச்சா லட்சுமி சிஸ்டர் நல்லது நடக்கும் அப்படின்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து 40 நாள் ஜெபம் ரெடியா இருக்கோம். புரியுதுங்களா? ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது நடக்குது அப்படின்னு தேவன் நினைச்சிருந்தாங்கன்னா அந்த விழா சொல்லு பைபிள் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஜெபம் பண்ணுங்கன்னு போயிருப்பாரு. அவை ஜெபம் பண்ணுதல் என்பது ஒரு தீர்வாக பிறருடைய ஜெபத்தின் மீது நம்ம சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மை விசேஷ கிருபையோடு அழைத்திருக்கிறார். ஆகவே ஜெபத்தினால் அல்ல, பிறருடைய ஜெபத்தினால் அல்ல, உன்னாத்மா வாழ்ந்து செலுத்து எந்த அளவுக்கு செலுத்திருக்கிறதோ அந்த அளவுக்கு எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பாய். புறஜாதி ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் ஏன் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏன் பாவம் செய்யறாங்க, ஏன் வியாதியில் இருக்கிறாங்க, ஏன் வறுமையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்ன காரணம்? அவருடைய ஆத்மா அவரது மனது அந்த பகுதியில மறுரூபம் அடையாமல் இருக்கிறபடியா அவர்கள் அந்த பகுதியில வெற்றி அடைய முடியாமல் இருக்கிறார்கள். வெற்றியை அடைய முடியவில்லை. இதுதான் கிறிஸ்தவருடைய பிரச்சனைகளுக்கு ஒரு காரியமாக இருக்கிறது. சரி, இன்றைக்கு முகவுரையாக இதுதான் பழைய செய்தி. வரைக்கும் சொன்னா பழைய செய்தி இல்லைங்களா? இன்றைக்கும் செய்தி இருக்கிறதுனால தெரியல. பார்ப்போம். கர்த்தர் ஒரு காரியத்தை நினைவுபடுத்தினார். வாசிப்போம். ரோமர்கள் நிருபம் 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சரி, கவனிப்போம். இதுக்கே இருப்போம். இதுக்கு முன்பதாக தேவன் ஒரு சின்ன காரியத்தை என்கிட்ட சொன்னார். அதை நான் சொல்றேன். எப்படின்னா, காண்கின்ற மனிதனை சகோதரனை நேசியாமல் காணாத சகோதரனை நீ நேசிக்க, காணாத தேவனை நேசிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்களை பார்த்து நீ தொட்டு நீ பேசி நீ பழகிட்டு இருக்கிற ஒருத்தனை நீ புரிஞ்சுக்கலன்னா, நேசிக்கலன்னா, காணாத தேவனை நீ எப்படி நேசிப்பாய்? இப்ப இதை வச்சு ஆண்டவர் எங்க என்ன சொன்னார் அப்படின்னா, காண்கின்ற சகோதரனை நீ புரிந்து கொள்ளாவிட்டால் காணாத தேவனை நீ எப்படி புரிந்து கொள்வாய்? சகோதரனா ரோட்ல போற முனுசாமி ராமசாமி பத்தி பேசல, நான் டைரக்டா வரேன். ஒரு கணவனை ஒரு மனைவி விலக கொள்ளாவிட்டால், ஒரு மனைவியை கணவன் விலகிக் கொள்ளாவிட்டால், ஒரு தாய் தகவனை
உள்ள விளங்கிக் கொள்ளாவிட்டால் அவன் எப்படி தெய்வத்தை விளங்கிக்குவான்? அவன் விளங்கிக் கொள்ளுதல் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, தவறாய் நம்ம புரிந்து கொள்ளுதல். ஒருத்தங்களை பத்தி பேசும்போது எதுக்காக சொல்றான், ஏன் சொல்றான் இப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். இதெல்லாம் இது மனுஷங்கிட்ட நீங்க அப்படி இருக்கும் பொழுது எனக்கு என்ன வேதனைனா, அது உண்மையிலே கர்த்தருடைய வேதனை கூட. உன் புருஷனையே உங்களால புரிஞ்சிக்க முடியலன்னா தெய்வத்தை நீ எப்படி புரிஞ்சிக்க முடியும்? எப்படி எனக்கு லாஜிக் கிடைக்குது. உங்களுக்கு புரிதாங்க பாருங்க சார். உங்க அம்மாவை நீங்க விளைவிக்கல அப்படின்னா உலகத்துல நீங்க யாரையுமே நீங்க விளங்கிக் கொள்ள முடியாது. எங்க சபையில் ஒரு பொண்ணு வந்தாங்க, கணவனை விட்டு தாயை விட்டு தாவு கொண்டு வந்தாங்க, ஏற்றிக்கிட்டோம். கடைசியில் என் சபை பிரிச்சு உங்களுக்கு லெட்டர் எழுதி கொடுத்த முதல் லெட்டர் அந்த அம்மா அந்த பொண்ணு தான் எழுதி கொடுத்துச்சு. அப்ப என் மனைவி சொன்னா, அப்பயே நான் சொன்னா கேட்டியா, ஆயப்பனை என்னைக்கு ஒருத்தி குறை சொல்லிட்டு வந்தாலும் அன்னைக்கு நீ ஏற்றலாமா? பெத்த 10 மாசம் சொன்னத ஒரு தாய் தாக்கூட குற்றப்படுத்திட்டு ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியே வந்து இன்னொருத்த வீட்டில் தஞ்சம் புகுந்தா உன்னைய குற்றப்படுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சரியா தப்புங்களா? அதனால உங்களுக்கும் சொல்றேன், ஆயப்பன் புருஷன் விட்டு வந்தா கூட ஏற்றுக்கோங்க. ஆனா ஆயப்பன் விட்டு வந்த பொம்பளைங்கள அம்மா பசங்க லேன்ஸ் எடுக்க வீட்டில் கதவை சாத்தி வெளியே தள்ளி விட்டுருந்தாங்க. எங்கேயோ போய் சாக்கடையில் போய் வந்து சாப்பிட்டேன், ஆத்துல வந்து சாப்பிட்டேன். ஆயப்பனை புரிஞ்சு கொள்ளாம ஒருத்தன் வந்து உங்க வீட்டுல தஞ்சம் போனானா உன்னை குறை சொல்லி அவன் ஏன் வரான்? அம்மா அப்பா குறை சொல்லி தானே வரான், புரியாம தானே வரான். உன்னை குறை சொல்லி எவ்வளோ ஆகும்? அவை தேவனை விலகிக் கொள்ளுங்கள், மனிதனை விலகிக் கொள்ளுங்க. நீங்க மனிதனை விலகிக் கொள்ள தவறுவீர்களானால் நீங்கள் தேவனை நிச்சயமாகவே என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. உங்க வீட்டுக்காரருக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா கோபத்துக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று நேசம், ஒன்றொன்று பகை. ஒன்று விருப்பு, இன்னொன்று வெறுப்பு. விருப்புல வந்தா சத்தம் போடாம ஏத்துக்கோ, வெறுப்புல வந்தா யோசி. புரியுதுங்களா? அப்படி பாசத்தினாலே அடிப்பாங்க, வெறுப்புனாலையும் அடிப்பாங்க இல்லைங்களா? கொண்டாட்டி ஆகாதுன்னு தெரிஞ்சா குற்றம் சொல்லுவாங்க, ரொம்ப ஆகுதுனாலும் குற்றம் சொல்லுவாங்க. இந்த உட்காந்துருக்க எங்கள் அக்கா வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் வருது குழம்பு வாங்கி தருவாங்க. எங்கள் அக்கா வீட்டுக்கார சொல்லுவார், நல்லாவே கிடையாது. இந்த அக்காவுக்கு வாழ்க்கையில் ஒரு நாளாக நீ நல்லா சொல்லியிருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்றீங்களே அப்படின்னு அக்காவுக்கு டென்ஷன். அப்போ நான் யோசிக்கிறேன், நல்லா தானே சொன்னார் அவரு, நல்லா தானே ஒன்றாவது வந்து குறை சொல்றது நம்ம சொல்லிடலாம் இல்லையா? சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு வீட்டில் மீன் கொடுத்தாங்க. அந்த பொண்ணு முத வச்ச குழம்பு எனக்காக ஆகிடுச்சு. புரியுதுங்களா? கடல் தண்ணியை கூட குடிச்சிடலாம் போல அந்த மீனை திங்க முடியல. உப்பு நாள் உப்பும் குறும்புக்குள்ள வைக்கிறதுக்கு மனசு வரல, திங்கிறதுக்கு மனசு வரல, திட்டத்துக்கு மாத்திரம் ஆகிடுச்சு. 3 தின்னு கண்ணாம தின்னேன். உனக்கு எவ்வளவு அகம்பாவம் இருந்தா நீங்க குழம்பு வைப்ப? அகம்பாவத்துக்கு சம்மந்தம் இருக்கா? இருக்கு. குழம்பு வைக்கிறீங்க, குழம்பு வச்சுக்க வைக்க தெரிஞ்சுக்க மாட்டேன். எப்படி வைக்கிறது ஒரு வாரத்தையும் யார்கிட்ட போன் போட்டு வைக்காங்க, அதான் இல்லை அப்படி சொல்லி சத்தம் போட்டேன். அப்ப நம்ம சத்தம் போடுறதுக்கு 2 காரணம் இருக்குது. பிடிச்சா ரொம்ப பிடிச்சாலும் திட்டுவோம், பிடிக்காட்டாலும் திட்டுவோம். அதே போல ஒரு காரியத்தினுடைய நோக்கத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு காரியத்தினுடைய நோக்கத்தை. இதை இன்னொரு காரியம் சொல்றேன். இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் தெய்வத்தை விளங்கிக் கொள்ளுங்க. இவ்வளவு எடுக்கிறேன், தெய்வத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளவு சுத்தி வராங்க. மனுஷனை நீங்க புரிஞ்சுக்கல, ஒருத்தர் ஏன் பேசலாம், எதுக்கு பேசலாம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. ஒரு காதலி 7 வருஷமா காதலிச்சு ஒரு முஸ்லீம் காதலர் 7 வருடம் கழிச்சு கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு கொண்டு போறாங்க. அப்போ ஒரு சின்ன கடலை தாண்டி போற சூழ்நிலை. அப்போ படகுல போறாங்க. போகும்போது காற்று கடல் கொந்தளிச்சு இந்த படகுலாம் முழுகிற மாதிரி ஆகும். அப்போ அந்த படகுல இருக்கிற அத்தனை பேரும் அல்லாம போறாங்க. அப்ப இந்த காதல என்ன செய்யறா, கணவனை பார்த்து எல்லாரும் சாமி கும்பிட்றாங்களே, இவ்வளவு நாளா காத்திருந்தோமே, இன்னைக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு, இன்னைக்குமே நம்ம சாக போறோமே, உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா?
நீ அல்லாஹ் கூட மாட்டியா, நீலாம் ஒரு முஸ்லீமா, இஸ்லாமியனான்னு சொல்லி சட்டம் போடுறான். அப்போ அவன் என்ன செய்யறான், படுத்திருந்தவன் எந்திரிச்சு இருக்கிறது ஒரு பிச்சுவா கத்தி எடுத்து அவன் வயத்தை பிடிச்சி குத்திட்டு அவன் தொண்டைக்குள்ள போய் கத்தி வச்சு குத்தப்பான். என்னையா செய்ய அப்படிங்கிறதுக்கு, உன்னை கொலை பண்ண போறாடி, 7 வருஷமா நீ நடிச்சு ஏமாத்தின, உன்னை கொலை பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ நாளாக வேஷம் பண்ணேன், இப்போ நீயே சாப்பிடாத, என் கையால் நீ சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கத்தியை எடுத்து கொடுக்குறான். அப்போ அந்த பொண்ணு நீங்களும் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, என்ன பண்ணலாம், கத்தியை பிடிக்க சொல்லி அவராமா அன்பு என்ன சொல்லுவேன். சரி, அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு அப்படின்னா, விளையாடாதையா அப்படின்னு என்ன சொல்லு, விளையாட கையில கத்தி வச்சிருக்கேன் விளையாடுறேங்கிற அப்படி குதிரத்து போய் கத்தியை போய் திரிக்கிறான். நீ விளையாடாதையா, ஏன் சொல்ற அப்படின்னா, நீ என்னை கொல்ல மாட்ட, கையெடு, விளையாடாத கையெடு அப்படிங்கிற. அப்போ அவன் கேட்கறான், இந்த கத்தியை பார்த்தது பயமா இல்லையா? இல்லை. அப்ப நான் கொல்ல மாட்டேன் அவனைய அப்படின்னா, 5 நிமிஷம் பாத்ரூம் போயிட்டு வரதுக்கே என்னை விட மாட்டேன், நீ என்னை பிரிஞ்சுட்டு இருக்காத, என்னை சாதிச்சுட்டு சொல்லிட்டு இருப்பியா? இருக்க மாட்டேன். உன்னை பத்தி நல்லா தெரியும், நீ கொல்ல மாட்டேன், நீ அல்லாஹ் முன்னாடி கம்முன்னு, நீ ஆக்டிங்கா விடாத அப்படின்ட்டான். அப்பா அவன் சொல்றான், என் கையில் இருக்கிற கத்திக்கு நீ எப்படி பயப்படலையோ அதே போல அல்லாஹ் கையில அந்த காற்றும் கடலும் இருக்கிறது, அல்லாஹ் என்னை கொல்ல மாட்டாரு, என்னை பத்திரமா கொண்டு போவார். லட்சுமிக்கு புரியுது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு புரியல பார்த்தியா, அது கை தேர்ந்து உங்களுக்கு வாயில் ஒரு ஆன்மா கூட வரல பார்த்தீங்களா. ஏன்னா 3 தடவை கேட்டேன் பாஸ்கர், அதில் கத்த வருது. அதுதான் சொல்ல போறேன், இறைவனை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், ஆண்டவரை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர் எப்படி, அவர் எதுக்குள்ள கொள்ள போறாரு? இறைவன் கையில எல்லாம் சரியா இருக்கிறது, ஆமென் சொல்லுங்களேன். இறைவன் கையில எல்லாம் சரியா இருக்கிறது, ஆமென் சொல்லுங்க. அவர் தண்டிக்கிற தேவன் அல்ல, அவர் தண்டிக்கிறதுக்காக பூமிக்கு வரல, அவர் மன்னிப்பதற்காக வந்தார், ஆமென் சொல்லுங்களேன். குற்றப்படுத்துவதற்காக வரல, குற்றத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக, நீதிமானாக்குவதற்காக தேவன் வந்தார். விபச்சார ஸ்திரியை கையை கழுவலாம் பிடிக்கப்பட்ட விபச்சார ஸ்திரியை கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு கர்த்தர் மன்னிச்சுக்கிட்டார். வரத்துக்கு போகும்போது இந்த ஊரை அக்னியெல்லாம் அழிச்சிடலாமான்னு கேட்கறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஆவி இருந்தது, நான் அழிக்க வரல, ரட்சிக்க வந்தேன். நான் அழிக்க வரல, காப்பாற்ற வந்தேன். அழிக்கிற தேவன் அல்ல அவர், அவர் காப்பாற்றுகிற தேவன், ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, அவர் என்னை காக்கிற கர்த்தர், என் ஆத்துமாவை காக்கிற கர்த்தர், எல்லா தீங்கு விலக்கி என்னை காக்கிற கர்த்தர், என்னையும் என் வீட்டையும் என் வீட்டாரையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி எடுத்து பாதுகாக்கிறார். என் பாதம் கூட கழுவிடாதபடிக்கு, என் எல்லா பலிகளையும் என்னை காக்கும்படிக்கு அவர் தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியா ஒரு பொல்லாப்பும் எனக்கு நேரிடாது, ஒரு வாதையும் என் கூடாரத்தை அணுகாது. கண்ணை இமை காப்பது போல கர்த்தர் பாதுகாக்கிறார். எருசலேமை சுற்றி மலைகளுக்கு இருப்பது போல கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார். பறந்து காக்கிற பட்சி தன் குஞ்சை காப்பது போல கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார். என்னை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்தாதபடி என்னை பாதுகாக்கிறார். கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிற கர்த்தர், ஆமென் சொல்லுங்க. இந்த வெளிப்பாடுதான் உங்களை வாழ வைக்க போகிறது. இப்போ ஒரு விஷயம், ஒரு அம்மா அழுதுட்டு இருந்தாங்க. இல்லைங்க, விசுவாசத்தை பத்தி எவ்வளவு செய்தி கேட்குறீங்க, அழுதுறீங்க. அப்பா அந்த அம்மா ஒரு வியாக்கியானம் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, நான் அவிசுவாசத்தினால் அழகலை, நான் அவிசுவாசத்தால், அப்புறமே ஆனந்த கண்ணீர் தான். இது ஆனந்த கண்ணீரும் இல்லை. அப்ப இதென்ன கண்ணீர்? இடையில ஒரு கண்ணீர் இருக்கா? ஆனந்த கண்ணீரும் அல்ல, அவிசுவாச கண்ணீரும் அல்ல. ஆனால் கண்ணீர் வந்து நான் கண்ணீர் படிக்கிறேன், இது அவிசுவாசம் அல்லங்கிறேன். அன்புல வந்து ஆனந்த கண்ணீர், அன்புன்னா ஆனந்த கண்ணீர் சொல்லுவேன். சரி, 2 கடையில் என்ன கண்ணீர் அப்படின்னா, இதுக்கான ஒரு பாச கண்ணீர்னு கூட வச்சுக்கலாம், அப்படின்னு வச்சுக்கலாம். அன்பு வேற பாசம் வேற
போயிட்டா பரலோகம் தான் முறை தெரியும். இருந்தால் அழுகிறது பார்த்தீங்களா? இது வந்து அவிசுவாசம் அல்ல, இது பாசத்தினால வரக்கூடிய ஒரு கண்ணீர். இந்த அவிசுவாசத்தினால வரக்கூடிய கண்ணீர் அல்ல. புருஷன் பிழைக்க மாட்டான்னு சொல்லும்போது, பிழைக்க மாட்டான்னு சொன்ன வார்த்தைக்கு அழல, அழக்கூடாது, அது தப்பு. அந்த கண்ணீர் தப்பு. அவர் கஷ்டப்படுறாரே அப்படின்னு நீங்க அழுகலாம், அதுக்கு வாய்ப்பு தரேன். செத்து போடும்போது அழுகிறது போல வேதனைப்படுவதை கண்டு நீங்கள் சும்மா அந்த வேதனைக்காக நீங்க அழலாம் போலயே, புரியுதுங்களா? அது வந்து அவிசுவாசத்தினால் அழுகிற கண்ணீராக இருக்க அந்த கண்ணீர் வேற, இந்த கண்ணீர் வேற. அவே அதை நீங்க தான் அதை சரி பண்ணிக்க வேண்டும். சரி, இப்ப ரோமர் 15:32க்கு நாம போகும்போது, நான் ஜெபங்களில் போராடுவது போல நீங்களும் போராட வேண்டும் என்று விரும்புகிறேன். நல்லா கவனிக்கணும். காமர்ஸ் புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்க. இப்ப நமக்கு போராட்டம் இருக்கிறதா? கிறிஸ்துவர்களுக்குள்ள போராட்டம் இருக்கிறதா? பவுல் சொல்றாங்க, நல்ல போராட்டம் போராடினேன். அவர் கொஞ்சம் புதுசாக ரொம்ப படிச்சிருக்கிறாங்க, ஆண்டவரையும் படிச்சவர், உலகத்தையும் படிச்சவர். அதனால ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டா போராடுவார். போராட்டம் சொல்லாம நல்ல போராட்டம் போராடினேன். அப்போ முக்காவாசி பேர் போராடினதெல்லாம் கெட்ட போராட்டம்னு சொல்றாரு. தப்பான போராட்டம் கொடுத்தாரு. இந்த படிச்சவங்க தான் பேசுவோம். ஏதாவது ஒரு வார்த்தையை உள்ள திணிச்சு விட்டு மத்தம் செய்ய தப்பா இன்டெரக்டா காமிச்சு போடுவாங்க. நான் நல்லா போராட்டம் போராடுறேன், அது எப்படி வராது ஒரு பாயிண்ட். அப்ப நீ போராட்டம் என்ன போராட்டம் முடிவு பண்ணிக்கணும். கிழக்கு தெரினா வெறுக்கு தெரிஞ்சு தான் ஆகணும், இல்லைன்னா ஒரே தெரிதான் ஆகும்போது அப்புறம் எதுக்கு நல்ல போராட்டம் இருந்துச்சு இல்லையா? அப்போ இன்னொரு போராட்டம் அன்பருக்கு தான் செய்யுது. சரி இருக்கு, நான் மகன் வச்சது நான் வேற. அப்ப போராட்டம் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறதா? சரி சரி, இப்ப போராட்டம் இருக்கும் என்றால் அது தேவனோட விசுவாசம். அடுத்து பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு யாக்கோபு தேவனோட போராடினான் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு, நானும் தேவனோட போராடுறேன், ஆசீர்வாதத்துக்காக போராடுறேன் என்று சொல்லி சொல்றாங்க. அதல்ல, தேவனோடு நாம் போராட வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, அடுத்த பாயிண்ட் அப்படி புரிஞ்சுக்கணும். ஆண்டவர்கிட்ட நீங்க போராடல, நீங்க வாங்க முடியாது, அவரெல்லாம் நீங்க ஜெயிக்கவே முடியாது. அப்படி அவர் யாக்கோபு ஆசீர்வதிக்க நினைச்சிருந்தாருன்னா நைட்டு 10 மணிக்கு ஆசீர்வதிச்சிருப்பார். விடிய வரைக்கும் காத்துக்க வேண்டிய அவசியம். விடிய வரைக்கும் என்ன செஞ்சாருன்னா, உன் பேர் என்னன்னா கத்தர் கேட்டார். உன் பேர் என்ன, உன் சுபாவம் என்ன, இவன் யாக்கோபுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். கத்தருக்கு பேர் தெரியாதா? சர்வஞான தேவனுக்கு அப்படியே பேர் கேட்டாரு. அவர் கேட்டது பேர் அல்ல, அவர் கேட்டது என்ன தம்பி மறந்துட்டீங்க கார்த்திகை? என் பிரச்சனை மறந்து போச்சு, அதனால நினைச்சுக்கிறீங்களா? அவருடைய சுபாவத்தை தேவன் கேட்கிறார். உன் பேர் என்னன்னு கேட்டா, யாக்கோபுன்னா எத்தனை அர்த்தம், ஏமாத்துக்காரன், சீட்டர்னு அர்த்தம் இல்லையா? அப்ப தன்னுடைய சுய ரூபத்தை அவன் ஒத்துக்கிட்டான். ஒத்துக்கிட்ட பிறகு கர்த்தர் அவனை இனி யாக்கோபு என்று அழைக்கப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவார். அப்பயும் இவன் எக்ஸாம் எழுதிதான் பாஸ் பண்ணான், சும்மா ஒன்றும் பாஸ் பண்ணல. இவனுடைய கேரக்டரை கர்த்தர் சேஞ்ச் பண்ண பிறகுதான், இவன் சுபாவத்தை மாற்றின பிறகுதான் தேவனால் அவனை ஆசீர்வதிக்க முடிஞ்சது. சும்மா எடுத்தோடனே அவன் மிளகா கூட ஜெபிச்சான், என்கிட்ட போறான்னா கத்துக்காதான் கர்த்தர் தூக்கி தரல. நீங்களும் ஆசீர்வாதத்துக்காக போராடினீங்கன்னா அவர் உங்களுடைய கேரக்டரை மாற்றுவது தான் அவரும் வருவார். அது மாறினா தான் பிளஸிங் வரும். பேசுவாங்க, எனக்கு கொஞ்சம் நேரம் பேசுறது, கொஞ்சம் பேசலாம் பத்தி ரைட்டுங்க. அப்ப போராட்டம் பிசாசோட இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு அடுத்த கேள்வி கவனம் கேள்வி, நான் பிசாசோட போராடணுமா? சொல்லுங்க. போராட்டம் இருக்குன்னு இடத்துக்கு வந்தீங்க, இப்ப அந்த போராட்டத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். போராடிட்டே இருக்குமா? பேசுகிற 6:12 சொல்கிறது, மாம்சத்தோடு ரத்தத்தோடு நம்முடைய போராட்டம் அல்ல, வானமண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் அந்தகார லோகாதிபதிகளின் துரைத்தனங்களோடும் இந்த அதிகாரங்களோடும்
நமக்கு போராட்டம் உண்டு. ஒரு எது இல்லைங்கிறாரு அதில் இருக்குங்கிறீங்க. மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல. அப்போ போராட்டம். அடுத்த கேள்வி, நான் இந்த விலைக்கு இதற்கு வரேன். நமக்கு பிசாசோட போராட்டமா? இது நீண்ட நாளைய கேள்வி. என்னுடைய கேள்வியில பிசாசோடு நம்ம போராட்டமா? பிசாசோடு நான் போராட வேண்டும் என்றால் இயேசுநாதர் இறங்கி போராடி பிசாசு ஜெயிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சக்கரவர்த்தி எதிர்நாட்டு ராஜாவை போரிட்டு ஜெயித்து அவனை சிறை பிடித்து அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்ட பிறகு பையன் எந்திரிச்சு போயிட்டு நான் போய் சண்டை போட்டு ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்றது எப்படி அறிவீனமாக இருக்கிறதோ, அது எப்படி ஒவ்வாததாக இருக்கிறதோ, அதுபோல ஆண்டவர் கல்வாரி சிலுவிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ஜெயித்த பிறகு இன்னைக்கு நீங்க போய் புதுசா நான் போராடுறேன் என்று சொல்வது போல இருக்கிறது. நீங்க பண்ற ஜபத்தையே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 24 உபவாசம் போட்டு பேர் நினைக்கிறீங்க. நான் யோசிக்கிறேன், இயேசுநாதர் ரத்தத்தை விட உன்னுடைய 24 உபவாசம் வல்லமை அதிகமாகி விட்டதோ? இயேசுநாதர் பட்ட பாடுகள் சிந்தின ரத்தங்களை விட நீ பண்ணின ஜபத்துல அவர் என்னமோ கொஞ்சம் கம்மியா செஞ்சு வச்சது போலவும், அதை நீ என்னமோ ஃபுல்ஃபில் பண்றது போலவும், நீ ஒரு 21 நாள் பாசிங் போட்டு ஜெயிச்சது போலவும் ஒரு ஷோ பண்றீங்க. 21 நாள் பாசிங் போட்டு பெய துறக்கிற அளவுக்கு கத்தனை விட்டு வச்சுட்டு போயிருக்காரு. நாங்கெல்லாம் ஜாப் பண்ணி எல்லாம் சரி செஞ்சோம். என்ன நீ ஜாப் பண்ண செஞ்ச? நீ ஜாப் பண்ணா ஒரு கொசு கூட வைக்க முடியாது. அவர் எல்லாம் கல்வாரி செலவுல முடிச்சதுனால தான் நீங்களாம் ஜெயிச்சிருக்கிறோம். மாமேன்னு சொல்லுங்க. ஏதோ புதுசா நீங்க என்னமோ சேர்ந்து மகிமை நீங்க தூக்கிட்டு போயிடாதீங்க. இல்லைன்னா தாமஸ் ஊழியக்காரனா ஜாப் பண்ணி விடுவிக்கிறதுக்கு இல்லை. அதோ இந்த மைண்ட் செட்டை முதல் மாத்துங்க. அவர் விடுவிச்சுட்டாருக்கிறத சொல்றதுக்காக நிற்கிறோம். மாமேன்னு சொல்லுங்க. ஏதோ இவங்க என்னமோ பெருசா இவங்க என்னமோ முஸ்லிக்காக குறுக்காலன்னு திறப்பின் மாறன்னு கத்துன்னு கத்தி என்னமோ பிடிக்க எடுத்து என்னமோ வேறு பிடிக்கிறது கூட நினைச்சிட்டு இருக்கிறாங்க சார். அதெல்லாம் கிடையாது. அவர் உனக்கு வெற்றியை கொடுத்து விட்டார் என்ற செய்தியை சொல்லி அந்த சத்தியத்தை அவனுக்குள்ளே கொண்டு போய் அவனை விடுதலையாக்குகிறோம். அப்படின்னு சொல்லுங்க. ஏதோ ரொம்ப பிரம்மாண்டமா கர்த்தர் மேல அபிஷேகம் வச்சுக்காரு நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் அவெல்லாம் ஒரு விசேஷ அபிஷேகம் ஊழியக்காரங்க எல்லாரும் இன்னைக்கு ஆசாரியர்கள். அப்படின்னு சொல்லுங்க. நம்ம எல்லாரும் ராஜாக்களாக ஆசாரியர்களாக தேவன் வைத்திருக்கிறார். என்னைக்கு நம்மளை புல்லன்னு சொன்னாரோ அன்னைக்கே பட்சபாதம் நாசமா போச்சு. ஆமென் சொல்லுங்க. அழிஞ்சு போச்சு. நானும் புல்ல நீயும் புல்ல, நான் வசதி நீ குட்டன்னு சொல்லக்கூடாது. என்னங்க அப்பனா அவரை பட்சபாதம் சொல்றியா? என்ன பழைய ஏற்பாட்டுல ஊழியக்காரனை தூக்குனார், ஓகே. வித்தியாசப்படுத்தினார், ஓகே. கனப்படுத்தினார், ஆமா. அவன் இல்லனா நீ இல்லன்னு சொன்னாரு, ஆமா ஆமா. அவன் இல்லனா யாரும் இல்ல. யோர்தான் நதியை பழக்க முடியாது. நான் சொன்னேன், யாராவது காதல் வச்சுட்டு இருந்தீங்கன்னா மரியாதை என்கிட்ட சொல்லணும். 50 வயசுல கூட காதல் வரும். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க 65 வயசுல மெட்ராஸ்ல ஒரு பெரிய உலகத்திலே பெரிய போதர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் எங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது சொல்ற, என் சபையில ஒரு விசுவாசி போன் பண்ணி நீங்க கல்யாணம் பண்ணி கேட்டு இருக்கிறாங்க. அவருக்கு வயசு எபோவ் 60. ஆனா ஆசை வருது பாருங்க. சபைக்கே வராத உங்க காலோட தொட்டுக்கு போறேன், இனிமே என் மூஞ்சில மாத்திரம் முடிச்சிருந்தா என் சபைக்கு வராத. சென்னையில் எத்தனையோ சபைக்காக ஓடி போயிடு. இந்த உறவுலேயே நம்ம பிரிச்சிடலாம். இதுக்கு மேல நீ பேசவே கூடாது அப்படின்ட்டா. அந்த வார்த்தை இந்த எண்ணமே நீ வரக்கூடாது அப்படின்ட்டா. நீ பேச நீ மனம் திரும்பினா கூட சபைக்கு வராதுண்டா. நல்ல மனுஷன் தானே? சரி, அவர் கொஞ்சம் பிடிச்சிருக்காது உங்களுக்கு. சரி, செங்கடலை யோர்தானை பிளப்பதற்கு யோர்தான் பிரவாகித்து ஓடுகிறது. அதை கடக்க முடியல. என்னப்பா செய்யலான்னு கேட்டா, உடன்படிக்கைப்படி சுமக்கிற ஆசிரியர்களை கொண்டு போய் அதில் கால வைக்க சொல்லினாரு. வச்சோட ரெண்டா பிறந்துருச்சு, கரையை கடந்துட்டாங்க. பழைய ஏற்பாட்டில் அப்படி கூட கனம் பண்ணினார். என்ன அர்த்தம்? நீ எந்த சோதனையை ஜெயிக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையில நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற யோர்தான். நீயே ஜெபம் பண்ணி, நீயே உபவாசம் பண்ணி, நீ பொருத்தனை பண்ணி நீ வெளியே வந்துட்டானா அது யோர்தான் அல்ல. புரியுதுங்களா? ரோட்ல போற கேள்வி கிட்ட போய் காதல் கதை பேசாதையா. பல்ல கடிச்சிட்டு கடற்கடை என்கிட்ட போன் பண்ணி சொல்லுது, நான் சொல்லிக்கிறேன் உனக்கு ஆலோசனை. எங்கேயோ போய் ஆலோசனை கேட்டுட்டு இருக்காரு. நான் விசுவாசியா இருக்கும் பொழுது இந்த யோர்தான் நான் வச்சுக்கோங்க அப்படின்னு பாயிண்ட் வரேன். நான் விசுவாசியா இருக்கும் போது தேவ சித்தன்னா நான் கக்கூசு போயிடுவேன். ஏன்?
அடி வயதுல புளி கிடைக்கும். ஏன்னா அவர் வேணான்றாரு. அது முக்கியமா அதில் லவ் விஷயத்துல என்ன செய்வாரு? வேணாம், காதலியை பார்க்க போலான்னு ஒரு வார்த்தைக்காக சொல்றேன். காதலிச்சிக்கலான்னு கேட்டாருங்க. காதலியை பார்க்க போலான்னு போது தேவசித்தம் செய்யணும். என் பேர் டேவிட். டேவிட்னா தேவசித்தம் செய்யணும். அதனாலேயே எனக்கு டேவிட் பேர் வச்சுருக்காரு. இது கர்த்தர் எனக்கு வச்சு நல்லா தெரியும். எந்த மனுஷன் வைக்கிறேன். எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பாஸ் உட்காந்துருக்கு. அடுத்த நாள் காலையில் ஞானஸ்தானம், சாயங்காலம் 7 மணி இருக்கும். அவர் பார்க்க போறேன். நாளைக்கு ஞானஸ்தானம் தெரியும் சொன்னேன். குட்டிக்கால் போட்டு சோத்திரம் 15 நிமிஷம் சோத்திரம் போட்டார். 15 நிமிஷம் சோத்திரம் போட்டு கடைசியா சொல்றாரு. ஒவ்வொரு பேரா சொல்றாரு. ஒவ்வொரு பேரா சொல்லி வேணாங்கிறார். சொல்லி வேணாங்கிறார். கடைசியா உங்களுக்கு நான் டேவிட் பேர் வைக்கிறேன் சொன்னேன். எனக்கு அவள் ரொம்ப சந்தோஷம். டேவிட்னா தன்னோட இறுதிக்கு ஏற்ற மையம். அவனை மாதிரி அயோக்கியம் கிடையாது, அவனை மாதிரி நல்லவனும் கிடையாது. அதான் பைபிள் அவன் கேட்க. அவனை மாதிரி பாவம் செஞ்சவனும் பைபிள்லேயே ஒன்றும் கிடையாது. அவனை மாதிரி கிருபை பெற்ற மனுஷனும் எவனுமே கிடையாது. அவன் வித்தியாசமான கேரக்டர். சரி இருக்கட்டுமே அப்படிலாம் பேர் வச்சாங்க. சரி இருக்கட்டும். அப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த காரியத்தை நான் தேவ சிந்தனா பயப்படுவேன். தேவ சிந்தனா போச்சு. கதை வேணாண்டாருன்னா போச்சு, வேணாண்டாருன்னா போச்சு. அதோட கேட்கறவே பயம். அதுபோல பாஸ்டர் வேணான்னு சொல்லி வர பயப்படாது. புரியுதா? வேணான்னு சொன்னாலும் காரணம் இருக்கு, வேணும்னு சொன்னாலும் காரணம். கொஞ்சம் உங்களோட கொஞ்சம் வயசு கூட இருக்குது. நிச்சயமாகவே எனக்கு சில நாதுகள் தெரியும். நான் எல்லாத்துக்குமே நான் தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கிறேன். கர்த்தரை மேல ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஒரு பெரிய அபிஷேகம், உங்களோட வித்தியாசமான அபிஷேகம் இல்லை. அந்த அபிஷேகத்துல நான் முன்னேறி வந்துட்டு இருக்கிறேன். அந்த அபிஷேகம் உங்களை நடத்தும்படிக்கு தேவன் எனக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த ஆலோசனை நீங்க கேட்பது உங்களுக்கு நல்லது. நான் என்ன சொல்ல வரேன், நான் டேவிட் நீயே கரையேறிட்டா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது யோர்தான் அல்ல. அப்ப நீ கரையேறாத ஒரு யோர்தான் வரப்போகுது. நீ என்ன முருத்தனை பண்ணாலும், நீ என்ன ஜெபம் பண்ணாலும், நீ என்ன உபவாசம் போட்டாலும் அதை ஜெயிக்கிற முடியலன்னா அந்த சோதனைக்கு பேர் என்ன? நீ யோர்தான்கள் வந்து மாட்டிட்டு இருக்கிற. அதை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் யார் தான் வச்சாரு? ஊழியம் தான் வச்சாரு. அவன் அதுல கால வைக்கிறனா உன் விஷயத்துல தலையிடணும்னு அர்த்தம். உன் விஷயத்துல தலை போட்டாதான் நீ கரையேற முடியும். மொழி நீ கரையை தாண்டாதான் உனக்கு காணாம மொழிய இக்கரையில் இருக்கும் போது நீ காணாம போகவே முடியாது. இப்படியெல்லாம் ஊழியனை உயர்த்தி வைத்தாலும் புதிய ஏற்பாட்டிலே நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லாரையும் கர்த்தர் ராஜாக்களாக ஆசாரியர்களாக வைத்ததுனால என்ன சொல்ல வரேன், பட்சபாதம் அடிபட்டு போய்விட்டது. நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். புள்ளன்னு சொன்ன உடனே ஒருத்தர் வசந்தி ஒருத்தர் விட்டான ஒரு ஆத்தா சொல்லவே கூடவே கூடாது. ஆகவே பட்சபாதம் நிராகரிக்கப்படுகிறது, பட்சபாதம் அழிக்கப்பட்டு விட்டது. புதிய ஏற்பாட்டிலே நம்ம எல்லாரும் சரிசமமாக இருக்கிறோம். இது எதுக்காக பட்சபாதம் எதிர்க்கும்? போராட்டத்துக்காக. சரி ரைட் போராட்டத்துக்கு வருவோம். அதை பற்றி ஒரு சக்கரவர்த்தி ராஜாவோட போரிட்டு ஜெயிச்ச பிறகு மகன் போய் ஜெயிக்கிற அவசியம் கிடையாது. ஆண்டவர் ஜெயித்த பிறகு நம்ம தான் போய் செய்யறோம் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க தங்களை பெரியார காமிச்சிருக்காங்க. அது ஒரு பாயிண்ட் எடுத்தாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்மளெல்லாம் கத்துறேன் எதுதான் சொல்லலாம், நம்ம ஜோப் பண்ணி விடுதலை ஆக்கியிருக்காரு அப்படின்லாம் நீங்க ரொம்ப பெருமை பாராட்டக்கூடாது. தாமஸ் புரியுதுங்களா? நம்ம கையில ஒண்ணு கிடையாது. அப்பிரயோஜனமான ஊழியக்காரங்க அவர் என்று வேதம் சொல்லுகிறது இல்லைங்களா? இன்னைக்கு நான் சுவிட்ச் போட அந்த ஃபேன் சுத்துதுன்னா நீ பெருமை பத்தி என்ன இருக்கு? என்ன இருக்கு? 1% இருக்குதா? 1% இந்த பையன் கூட ஃபேன் சுத்தாதா? நீ பெருமை பாராட்டத்துக்கு 0.000000001% கூட உனக்கு தகுதி கிடையாது. ஏன்னா சுத்த வைக்கிறது பெருசா. ஆமென் சொல்லுங்களேன். நீ கனெக்ஷன் கொடுத்த நீ ஏன் சுத்த வச்சிருக்கிற கிடையாது. இது ஒரு சில ரகசியம். ஊழியக்காரன் தலைவலியை சுகமாக்குற கதை பணத்தையும் இவருடைய பணம்னு பயப்படுற அதெல்லாம் கிடையாது. கேன்சருக்கு ஜாம் பண்ணும்போது ரொம்ப கத்தாம அமைதியா ஜாம் பண்ணுங்க. பௌத்தோலிக்கு ஜாம் பண்ண எப்படி ஜாம் பண்ணுவியோ அப்படி ஜாம் பயப்படுற. நீங்க போடுற எங்கிட்ட கத்தர கிடையாது. ரொம்ப சத்தம் போட்டா பவர் அது மாட்டார். கேன்சர்னா கத்து ஜாஸ்தியாகும். இயேசுவின் நாமத்தினால இவ்வளவுதான் பலன். அது ஒரு சொல்லக்கூடாது. திரும்பி இயேசுவின் நாமத்தினால எனக்கு விசுவாசம் வருது. உங்களுக்கு வரதுக்காக கத்துறேன். எனக்கு தெரியும் நான் தப்பு பண்றேன்னு தெரியும். நான் கத்தும் போதே தப்பு பண்றேன், மிஸ் பண்றேன்.